ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மணி. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள் அப்படிங்கிற டைட்டில் பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அப்போ தான் நம்ம சொல்கிறது புரியும். கன்ஃபார்ம் 1 மார்க் கொஸ்டினாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ அடுத்த பார்ட் 2 அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் கடன்னு அதை ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அமிலம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? அமிலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அயனியவோ அல்லது ஹைட்ரோனியம் அயனியவோ வெளியிட்டுச்சுன்னா அதுதான் அமிலம் அப்படின்னு பார்த்தோம். காரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சைடு OH மைனஸ்ஸு, இது H+, H3O+, அது பார்த்திங்கன்னா அமிலம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா காரம். இது யார் சார் சொன்னது? அர்ஹீனியஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அப்புறம் லீவிஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ப்ரௌஸ்ட் லவ்ரி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். புளிப்பு சுவையுடையது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணாடி மற்றும் குடுவை, மண் குடுவை, இதை பார்த்திங்கன்னா அரிக்காது அமிலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸப்ஷன் கேஸ் என்ன சொன்னோம்? ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் கண்ணாடியை அரிக்க வல்லது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுவும் பார்த்தோம். சரிங்களா? அடுத்து கரிம அமிலம், கனிம அமிலம் அப்படின்ற 2 டைப்ஸ் பார்த்தோம். இயற்கையில் கிடைக்கக்கூடியது கரிம அமிலம், செயற்கையாக பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய லேபில் இதெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கனிம அமிலம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். வலிமை மிக்க அமிலம், வலிமை குறைந்த அமிலம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அமிலத்தை தான் நான் சொல்கிறேன். அமிலத்தை காரத்துவத்தின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? அமிலத்தோட வகைகள்னு கேட்டால் கனிம அமிலம், கரிம அமிலம் 2 வகை. அமிலத்தை காரத்துவத்தின் அடிப்படையில் பிரிப்பாங்க. சரிங்களா? அமிலத்தை காரத்துவத்தின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? என்னது அப்படி இந்த 3 வகை அப்படின்னா ஒரு காரத்துவ அமிலம், இரு காரத்துவ அமிலம், முக்காரத்துவ அமிலம். இது ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஈஸி தான். என்னென்னா ஹைட்ரஜன் அயனியை பொறுத்து ஹைட்ரஜன் எண்ணிக்கை 1 இருந்துச்சுன்னா அது ஒரு காரத்துவ அமிலம். ஹைட்ரஜன் எண்ணிக்கை இப்போ HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் சொன்னோமா? இப்போ ஹைட்ரஜன் எண்ணிக்கை 1 இருந்துச்சுன்னா அது ஒரு காரத்துவ அமிலம். இதே H2SO4 கந்தக அமிலம் இருக்க எடுத்துக்குவோம். கந்தக அமிலத்தில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் எண்ணிக்கை 2 இருக்குது. அப்போ அது என்னது? இரு காரத்துவ அமிலம். இதே பார்த்திங்கன்னா நைட்ரிக் அமிலம் எடுத்துக்கோங்க. அதை வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா முக்காரத்துவத்தை கூட எடுத்துக்கோங்க. H3PO4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 அயனி ஹைட்ரஜன் அயனி இருக்குது. அப்போ முக்காரத்துவ அமிலம். இதில் எக்ஸப்ஷன் கேஸு இருக்குது, நம்ம பார்த்துருந்தோம். ஹைட்ரஜன் இருக்கிறது எல்லாமே அமிலம்தான். சாரி, ஹைட்ரஜன் இருக்க எல்லாமே அமிலம் கிடையாது. ஆனால் ஹைட்ரஜனை தரக்கூடிய அனைத்தும் அமிலம் அப்படின்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? ஹைட்ரஜன் இல்லாத எக்ஸப்ஷன் கேஸு மீத்தேனு, அம்மோனியா, குளுக்கோஸ் 3மே எக்ஸப்ஷன் கேஸ் பார்த்தோமா? புது புக்கில் 9th புக்கு 10th புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அது என்னது? ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குது, ஆரஞ்சில் என்ன அமிலம் இருக்குது, தக்காளியில் என்ன அமிலம் இருக்குது, பாலில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயம்லாம் அதில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. இப்போ காரத்துவத்தின் அடிப்படையில் 3 வகையாக பிரித்தோம். ஹைட்ரஜன் எண்ணிக்கையை வச்சு நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து அயனியுறுதல் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா 2 வகை. கூற்று காரணத்தில் கேட்பாங்க. சரிங்களா? அயனியுறும் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த கொஷின் கேட்டால் எப்படி கேட்பாங்கன்னா, முன்னாடி டிஎன்பிசியில் பழைய காலத்தில் இந்த கொஷின் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வலிமை மிகு அமிலம் எது, வலிமை குறைந்த அமிலம் எது அப்படின்ற கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீரில் முழுவதும் அயனி விட்டுருச்சுன்னா அது வலிமை மிகு அமிலம். இப்போ HCl வலிமை மிகு அமிலம். இரு காரத்துவம் சொல்லியிருக்கோம்ல, H2SO4 கந்தக அமிலம், அதுவும் பார்த்திங்கன்னா வலிமை மிகு அமிலம். அதுக்கடுத்து முக்காரத்துவம் பார்த்துருக்கோம்ல, அதுவும் பார்த்திங்கன்னா வலிமை மிகு அமிலம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும்? நீரில் முழுவதும் அயனியுறும். சரிங்களா? வலிமை குறைந்த அமிலம் என்னென்னா நீரில் பகுதியளவு தான் அயனியுறும். இந்த 2 டெஃபனேஷனே தெரிஞ்சுக்கோங்க. நீரில் முழுவதும் அயனி விட்டுருச்சுன்னா அது வலிமை மிகு அமிலம். நீரில் பகுதியளவு அயனி விட்டுருச்சுன்னா அது பார்த்திங்கன்னா வலிமை குறைந்த அமிலம். எடுத்துக்காட்டு CH3COOH. சரிங்களா? அப்போ பார்த்துக்குங்க, வலிமை மிகுந்த அமிலம் எது, வலிமை குறைந்த அமிலம் எதுன்னு. இதே மாதிரி காரத்துக்கும் படிப்போம். ஓகே. காரத்துவத்தின் அடிப்படையில் நம்ம எத்தனை வகையாக பிரிச்சுருக்கோம்? 3 வகையாக பிரிச்சுருக்கோம். அயனியுறும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிச்சுருக்கோம்? 2 வகையாக பிரிச்சுருக்கோம். அதுக்கடுத்து செறிவின் அடிப்படையிலையும் 2 வகை.
சரிங்களா? அமிலம்னா என்ன, காரம்னா என்னன்னு படிச்சிட்டோம். இப்போ அமிலத்தை வந்து காரத்துவத்தின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தாங்க? 3 வகை. அயனியுறும் அடிப்படையில் 2 வகை, செறிவின் அடிப்படையில் 2 வகை. சரிங்களா? அந்த செறிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா செறிவு மிகு அமிலம். செறிவு மிகு அப்படின்னாவே வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து 2வது வந்து நீர்த்த அமிலம். அப்போ 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னா, செறிவு அப்படின்னா என்னன்னா, இப்போ வாட்டர் இருக்குது. இந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு அமிலம் கலந்துருக்கு, எவ்வளவு சதவீதம் அமிலம் கலந்துருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பிரிக்கிறது தான் செறிவு. இப்போ வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 50% 50% கலந்துருக்கு அமிலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் அதோட செறிவு. சரிங்களா? நீரில் செறிவு மிகு அமிலம்னா நீரில் அமிலத்தின் சதவீதம் அதிகமாக இருந்துச்சுன்னா செறிவு மிகுன்னு அர்த்தம். நீரில் அமிலத்தின் சதவீதம் குறைவாக இருந்துச்சுன்னா நீர்த்த அமிலம்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். நீரில் வந்து அமிலத்தின் சதவீதம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது செறிவு மிகு அமிலம். நீரில் அமிலத்தின் சதவீதம் குறைவாக இருந்துச்சுன்னா அது நீர்த்த அமிலம். இது 2 தான் வித்தியாசம். நீரில் முழுவதும் அயனிட்டுருச்சுன்னா வலிமை மிகு, நீரில் பகுதியளவு அயனிட்டுருச்சுன்னா அது வலிமை குறைவு. அது என்னது? அயனியுறும் அடிப்படையில் 2 வகை. ஓகேவா? இது அப்படியே டிட்டோ காரத்துக்கு. சரிங்களா? இப்போ அமிலத்தை இங்கே மேலே அமிலத்தை காரத்துவத்தின் அடிப்படையில் 3 வகையாக பிரித்தாங்கல்ல, இப்போ இங்கே காரத்தை அமிலத்துவத்தின் அடிப்படையில் 3 வகையாக பிரிப்பாங்க. அதே தான். அங்கே ஹைட்ரஜன் அயனி எண்ணிக்கையை வச்சு சொல்லுவோம், இங்கே ஹைட்ராக்சைடு அயனியை வச்சு சொல்லுவோம். 2 வித்தியாசம் அதுதான். ஹைட்ராக்சைடுன்னா OH. அப்போ OH நீரில் அயனி விடுறது தான் அங்கேயும். OH அயனி 1 இருந்துச்சுன்னா OH, இப்போ NaOH, ஒரு நிமிஷம், NaOH அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ OH அயனி வந்து 10 தான். OH அயனி தான் பார்க்கணும். OH அயனி 1 இருந்துச்சுன்னா ஒரு அமிலத்துவ காரம். இதே வந்து OH அயனி 2 இருந்துச்சுன்னா கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள் இரு அமிலத்துவத்துக்கு கொடுத்துருக்கேன். இரு அமிலத்துவத்துக்கு OH அயனி 2 இருந்துச்சுன்னா அது இரு காரத்துவம். OH அயனி 3 இருந்துச்சுன்னா அது 3 அமிலத்துவ காரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அப்படியே டிட்டோ எங்கே அயனியுறும் அடிப்படையில் இங்கேயும் 2 வகையாக பிரிக்கிறோம் காரத்தையும். மேலே பார்த்தது பூரா அமிலம், கீழே பார்க்குறது பூரா காரம். அதே சேம் தான். கூற்று காரணத்தில் கேட்டுருவாங்க அப்படின்னு. இது வந்து மேக்ஸிமம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வலிமை மிகு அமிலம் எது, வலிமை குறைந்த அமிலம் எது, அதுதான் கேட்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வலிமை மிகு காரம் எது, வலிமை குறைந்த காரம் எது அப்படின்னு தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை கூற்று காரணத்தில் வந்து கேட்டால் என்ன பண்ணுறதுன்றக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து அயனியாதல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அயனியாதல் அடிப்படையில் வலிமை மிகு வலிமை குறைவு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வலிமை மிகு வலிமை குறைவுன்னு தான் பார்த்தோம். இங்கேயும் வலிமை மிகு வலிமை குறைவு. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 2மே வந்து பார்த்திங்கன்னா என்னது? வலிமை மிகுக்கு. இது வலிமை குறைவுக்கு. சரிங்களா? அந்த ஹைட்ராக்சைடு ஒன்றை படிச்சிட்டா கூட போதும், ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சரியா? இது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைவுக்கு. செறிவின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. இங்கேயும் சதவீதத்தோட அடிப்படையில் தான் பிரிப்பாங்க. காரத்தையும் சேம் டிட்டோ சதவீதத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க. செறிவின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கிறாங்க.